இன்னைக்கு டே ஃபுல்லாக க்ளீனிங் டே தாங்க. காலையில் எழுந்த உடனே கிரைண்டரை கழுவி அரிசியை போட்டு ஆட்டிட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு ஊற வச்சிருந்தேன், அதையும் கழுவி உளுத்தம் பருப்பையும் ஆட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ரூமு இந்த ரூமு ஹாலு கிச்சன்னு இந்த வீட்டையே தொடச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு வேற அழுக்காக இருந்தது, அதையும் தொடச்சிட்டேன். ஃபைனலாக வீடு இப்படி தாங்க இருந்துச்சு. இப்போ தான் வீடே பார்க்க நீட்டாக இருக்குது. எனக்கு இப்படி இருந்தால் தாங்க எப்போவுமே பிடிக்கும். அதுக்கப்புறம் துணியெல்லாம் வேற அதிகமாக இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டு அதையும் வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. திருப்பி செகண்ட் ரவுண்டு வேற இன்னும் துணி இருக்குது, அதையும் போடணும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட ஷூ வேற இருக்குது, அதையும் வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பெட்ரூமை போய் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தாங்க மனசு நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் துணியெல்லாம் காய வச்சுட்டு கிச்சனுக்கு போய் அடுப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சனையும் நீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாலை வச்சு வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சு உப்புமா செய்யலான்னு இன்னைக்கு பிளான் போட்டேன். பேன் எடுத்துட்டு பட்டர் போட்டு ரவையை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிட்டேன். திருப்பி அதே பேனில் கடுகு, ஆனியன், சால்ட்டு, டர்மரிக் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ரவையை கொட்டி மிக்ஸ் பண்ணி வேக வச்சுட்டேன். கடைசியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு டே இப்படி தாங்க போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.